சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ யாராவது நல்லவங்க என்ன காப்பாத்துங்க. அம்மா அடிக்காதீங்க. அடிச்சது போதும், வேண்டாம். உங்களுக்கு இப்பவாவது மனசரங்கி இந்த ஆள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்னு தோணுச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வலிக்குது, ரொம்ப உடம்பெல்லாம் ரணமா வலிக்குது. பூர்ணி, உன்னை காப்பாத்தணுங்கிறதுலாம் என் எண்ணம் கிடையாது. 2 யானையை கூட்டிட்டு வந்து மிதிக்க விட்டா கூட அதை தாங்குற சக்தியும் உடல் பலமும் உனக்கு இருக்கு. ஆனா உன்னை பெரும்பாலும் அடிச்சு பாவம் அந்த கோடாங்கி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. நல்ல மனுஷன். நான் அவரை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடியை கண்டினியூ பண்ணலாம். கோடாங்கி வாங்க, கொஞ்ச நேரம் ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துங்க. வாங்க, பாத்து பொறுமையா வாங்க. அப்படிதான், வாங்க வாங்க. பாத்து வாங்க வாங்க. அந்த ரூம்ல ஏசி, அங்க போங்க. உள்ள போங்க. ஒரு நிமிஷமா. ஏன் கதவை லாக் பண்றீங்க? எல்லாம் காரணமா தான் கோடாங்கி. உங்க கையில இருக்க ஸ்டிக்க கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஸ்டிக்கா? இதையும் சார் கேக்குறீங்க? என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? காரணம் இல்லாம நான் எதையும் கேட்க மாட்டேங்க. கொடுங்க, கொடுங்க. நாம மாறு வேஷத்துல வந்திருக்கிறதுனால நாம யாருன்னு இவருக்கு தெரியாது. அதனால பெரம்ப நம்பி கொடுக்கலாம். நம்மளை அடிக்க மாட்டாரு. இந்தாங்க சார். ஆக்சுவலா பேயை எப்படி அடிக்கணும்னு தெரியுமா? எப்படி சார் அடிக்கணும்? இப்படிதான். இப்ப தெரியுதா? அடிச்சா வலிக்கத்தான் செய்யும். நீ வேஷம் போட்டு வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சார், நான் வேஷம் போட்டு வந்தது உங்களுக்கு தெரியுமா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். மந்திரவாதி மாதிரி வேஷம் போட தெரிஞ்ச உனக்கு இத ஒழுங்கா ஒட்டு தெரியலையே. இதுக்கு பேர் தான் மண்டையில இருக்க கொண்டைய மறக்கிறது. போதையில இருக்கிறதுனால எதுவும் தெரியல சார். ஆமா, போதையில இருந்தா எதுவுமே தெரியாதுதான். இப்ப நான் கேட்கறதுக்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்ன கேட்க போறாரு? அந்த பெரிய கோடாங்கிய என்ன பண்ணிட்டு இப்படி வேஷம் போட்டு வந்த? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. எதையாவது மறைச்ச உன்னை அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிடுவேன். அதெல்லாம் வேணாம் சார், உண்மையே சொல்லிடுறேன் சார். சொல்லு சொல்லு. எப்படி சொல்லுவேன்? இன்னைக்கு எனக்கு பூர்ணி மேடம் ஃபோன் பண்ணாங்க. நீ பேய் ஓட்டுற கோடாங்கி மாதிரி மாறு வேஷம் போட்டு என் வீட்டுக்கு வரணும். பேய் ஓட்டுற டிராமா பண்றப்போ அடி மட்டும் என் மேல பலமா விழுந்துடக்கூடாது, பார்த்து. இதுதான் சார் நடந்துச்சு. ஓஹோ, இதுதான் அவளோட பிளானா? அதனால்தான் நீ அவளை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க. அதனால்தான் அவ வலி தாங்காம கத்துற மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்கா. சூப்பர் அப்பு, சூப்பர். ஆனா உங்க மேடம் பிரில்லியன்ட், வேற லெவல் பிரெயின். இங்க பார், இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. இப்ப நீ போய் பூர்ணிய அடிக்கிற அடியில அவ கத்தி பேயாட்டம் ஆடணும். அப்படி மட்டும் இல்லன்னு வச்சுக்க, உன்னை இந்த பெரம்பால நான் அடிக்கிற அடியில உன் எலும்புல இந்த பெரம்படியும் சேர்ந்து பதியும். புரியுதா? ஐயோ, அந்த அளவுக்குலாம் அடிச்சிடாதீங்க சார்.
இந்த பிஞ்சு உடம்பு தாங்காது சார். நான் சொன்னதை நீ பண்ணிட்டீனா உன் பிஞ்சு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ, இல்லனா உன் பிஞ்சு உடம்ப பிஞ்ச உடம்பா ஆக்கிடுவேன். நீங்க சொல்ற மாதிரி மேடத்தை அடிக்கணும், அவ்வளவுதானே சார்? ம். நீங்க வெளியே வந்து பாருங்க சார், என் அடி அப்படி இருக்கும், இடி மாதிரி. ஆ இது நல்ல புள்ளைக்கு அழகு. ஆ ஆ, இரு. ஆ, ஆ, ஆ. ம் கரெக்டா இருக்கான்னு கண்ணாடியில பாரு. கரெக்டா இருக்குது சார், கரெக்டா இந்தா இருக்குது. இத கையில பிடிச்சுக்கோ. இங்க பாரு, உள்ள நீ என்கிட்ட அடி வாங்கினத பூர்ணிமா கிட்ட காட்டிக்கவே கூடாது. காட்டிக்க மாட்டேன் சார், காட்டிக்க மாட்டேன் சார். ஆ. பாருங்க, நான் கம்பீரமா நடந்து வரேன். ம் வா போலாம். ஓகே சார். வாங்க கொடங்கி வாங்க. கோ லெஃப்ட், வாங்க. கோ லெஃப்ட். ஆ நல்ல ஏசி. பாத்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ம். இவரு பொண்டாட்டியே அடிக்க சொல்றாரு. அதான் ஏசி ரூம்ல உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கல்ல. ஆ? இப்ப என் ஒய்ஃப பிடிச்சிருக்க பேய நல்லா அடிச்சு அடிச்சு ஓட்டி விடுங்க. ஆ? ஆ, சரிங்க சார். என்ன ரகு, பாபுவை தனியா கூட்டிட்டு போய் மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? மிரட்டெல்லாம் வேலைக்காவத நீ. நல்லா குமுறு குமுறுன்னு குமுறி தள்ளி இவள நல்லா அடிச்சு பேய் ஓட்டுன்னு சொல்லி கூட்டு வந்திருக்க. இருங்க, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்படின்னா பாபு கிட்ட இருந்து பூர்ணிக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அதேதான் பாருங்க. 3 நாளைக்காவது எந்திரிக்க முடியாத அளவு கடிச்சாதான் வடங்குவா. ம், ம். என்ன கோடாங்கி, ஆ, அதான் ரகு மாமா சொன்னார்ல, பேய ஓட்டுங்க. இப்ப பாருங்க இந்த பேயை எப்படி அடிச்சு பறக்க விடுறேன்னு. மேடம், என்ன மன்னிச்சு மேடம். நான் யாருங்கிறது ரகு சாருக்கு தெரிஞ்சு போச்சு மேடம். என்ன ரூமுக்குள்ள கூட்டு போய் அடி அடின்னு அடிச்சாரு மேடம். போலீஸ்ல வேற புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்ப நான் உங்களை அடிச்சே ஆகணும் மேடம். எனக்கு வேற வழி இல்ல மேடம். ஒருவேளை இவர் பாபு தானே ரகு கண்டுபிடிச்சிட்டாரோ? ஆனா நம்மளுக்கே இவனை பார்த்தா அடையாளம் தெரியலையே. அப்படின்னா ரகு கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பில்லதான். இல்ல, நிச்சயமா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. ஓம் கருப்பண்ண சாமியே போற்றி.